ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்னைக்கு வாழைக்காய் வச்சு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பர்வாக ஒரு வறுவல் ரெசிபி தான். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த தோல்லாம் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீலர் வச்சு தோல்லாம் சீவி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைக்காயை 2ஆக கட் பண்ணிவிட்டு சைடில் கட் பண்ணால் இந்த மாதிரி பீசஸ்லாம் வந்துடும். இதை நம்ம இருக்கட்டும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது 1 மினிட் மட்டும் வேகட்டும். ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாழைக்காயை எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதிக நேரம் வேக வைக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். இப்போ நம்ம வாழைக்காயை மட்டும் வேறொரு பிளேட்க்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இந்த வாழைக்காய் ரெசிபி சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு சூப்பர்வான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாழைக்காய் இருக்கட்டும். நம்ம இப்போ வேற ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு கைப்பிடி அளவு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் ஓரளவு நல்லாவே வதங்கி வரட்டும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வாழைக்காய் வேக வைக்கும்போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்குற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 பல் பூண்டு, 2 துண்டு அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர், 1 சில் அளவுக்கு தேங்காய், அதை ஸ்மால் பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதை நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்ச அந்த தேங்காய் விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஃபுல்லாகவே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் இன்னும் 1 ஸ்பூன் அளவு கூட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் வதங்கவும் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு சால்ட் செக் பண்ணிக்கோங்க. காரம் தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட 1 ஸ்பூன் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி கொடுத்தாச்சு. இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். சூப்பர்வான வாழைக்காய் வறுவல் நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், ஆஃப்டர் 2 மினிட்ஸ் சூப்பர்வான வாழைக்காய் வறுவல் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.